ஸ்ரீ தாய் மூகாம்பிகை துணை நமது ஆலயத்தின் நவராத்திரி நிகழ்வில் 10வது நாளாகவும் இறுதி நாளாகவும் இன்று சரஸ்வதி பூஜை விசேஷ நிகழ்வு நடைபெற்று வரும் வேளையில் நமது ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் அனைவருக்கும் ஸ்ரீ சரஸ்வதி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிறப்பு நிகழ்ச்சிகளை நம் ஆலயம் மூலம் ஆலய கமிட்டிதாரர்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து 10வது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. நாளை சிறப்பு நிகழ்ச்சியாக நாளை காலை சிறு குழந்தைகள் முதலில் கல்வி தொடங்கவிருக்கும் குழந்தைகளுக்காக வித்யாரம்பம் நிகழ்ச்சி முதல் வருடமாக இந்த ஆண்டு முதல் நமது ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது. விருப்பமுள்ள தகவனார்கள் அம்மா அப்பாக்கள் நேரில் பதிவு செய்து கொண்டு அதில் தங்கள் குழந்தைகளை பங்கு பெற செய்து அம்மனின் அருளாசியோடு பள்ளியில் சேர அனைத்து அன்பர்களையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளை இறுதி நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக நவராத்திரி நிகழ்வில் 10வது நாளாக தொடர்ந்து நாளை விஜயதசமி சிறப்பு நிகழ்ச்சியாக நாளை இரவு நமது ஆலய வளாகத்தில் 6:45 முதல் 8 மணி வரை ஒரு சிறப்பு குவிஸ் ப்ரோக்ராம் தமிழில் எல்லாருக்கும் போட்டி இருக்கு. தமிழ் குவிஸ் ப்ரோக்ராம் போட்டி வச்சிருக்கோம். திருக்குறள் பற்றிய ஒரு நிகழ்வு இருக்கு. அதில் ஒரு 18 பங்கேற்பாளர்கள் பங்கேற்க உள்ளார்கள். அதையும் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இன்றைய 10வது நாள் நவராத்திரி உற்சவத்தின் நிறைவு நாள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆகிய இன்று நமது மூகாம்பிகை ஆலயத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக தரங்கிணி பக்தி இசைக்குழு குழுவினர்கள் வழங்கும் இசை கச்சேரி. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நமது ஆலயத்திற்கு நிகழ்ச்சி நடத்தி நம்மளையும் கௌரவித்து அவர்களும் அம்மனின் பற்றிய பாடல்களை பாடி அனைவருக்கும் மகிழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நிகழ்வை இந்த வருடமும் இந்த ஆண்டு சரஸ்வதி பூஜை ஆண்டு செயல்படுத்த உள்ளார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மனின் அருள் கிடைத்து நல்லபடியாக நிகழ்ச்சியை நடத்தி எங்களுக்கும் நல்ல ஒரு பகவத் கடாட்சத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த கோயில் நிர்வாகத்தாருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னை ஸ்ரீ மூகாம்பிகை வணங்கி இப்பொழுது ஒரு விநாயகர் பாடலோடு இந்த நிகழ்ச்சியை வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே, வணங்கி துதிப்பேன் விநாயகனே. வினை தீர்க்கும் நாயகனே, வணங்கி துதிப்பேன் விநாயகனே. விழித்தீர்க்கும் நாயகனே என்றும் நீயே, விழித்தீர்க்கும் நாயகனே என்றும் நீயே. கஸ்தூரி மஞ்சள் உமையாளின் கைப்பட்டு ஒரு பெற்று உயிர் பெற்று கணபதியானான், உலகில் அதிபதியானான். நீரோ தாய் காத்த தனையன் உன் தலை கொய்த பரமன், கஜராஜன் தலை வைத்த கஜபதியானான்.
உலகின் அதிபதியானார். உனை நாடும் பக்தர்க்கு கர்ப்பகிரகம் உள்ளே அமர்ந்துள்ள நீயே சொர்க்கம். இப்பூஜைக்கு நீ நகரம் உனக்கு தொப்பு கரணம். நான் கூட நல்வாழும் அருளம் வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. வினை தீர்க்கும் நாயகனே. வானாக மண்ணாக நீராக காற்றாக செருப்பாக உருவான கணநாயக பஞ்சமுகநாயக. நீ ஊனாக உணவாக உடலாக உயிராக உறவோடு உறவாக குணகாயக பிரணவ அருகாயக. பிறப்பே இல்லாதருளை எடுத்துக் கொண்டு இப்பிறப்பில் தான் முக்தியை கொடுத்த உன் தும்பிக்கை என்ன பயம் என் வாழ்க்கை உன் உபயம். நான் உன்னை பாட வந்தேன் உதயம் தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. விக்ரம் அழிப்பவனே நம் அழிப்பவன் கொடுப்பவன் விக்னேஸ்வரன். விழுதீர்க்கும் நாயகனே என்றும் நீயே. விழுதீர்க்கும் நாயகனே என்றும் நீயே. நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை கொண்டிடவே
திருச்செந்தூரில் செந்தில் முருகா இசை கோயில் கூடி கொண்டவா கடலை ஓரம் நின்று அருள் செய்வா ஓம் சரவண பவ சரணம் திருச்செந்தூரில் செந்தில் முருகா ஓம் சரவண பவ சரணம். தேவர் வழங்கிட சூர பொடி வட வேலையெறிந்தே காத்தார் மாந்தர் பழிந்தே வேண்டும் நலங்களை வழங்கியே தினம் காப்பார் ஞானவேடா ஞானத்தின் கடல்வா அவ்வை போற்றிய மெய்யான தேவா சக்தி பாடவழி வரும் தருவா திருச்செந்தூரில் செந்தில் முருகா ஓம் சரவண பவ சரணம். வண்ணமயிலின் மீது ஏறி என்னும் போலே வருவார் வன்னிருவிழி பார்வையாலே அருளை தருவார் செல்வனே இசை நாதத்தின் சுதியே வீரனே வெற்றி ஏழெங்கும் சீரனே திருச்செந்தூரில் செந்தில் முருகா இசை கோயில் கூடி கொண்டவா கடலை ஓரம் நின்று அருள் செய்வவா ஓம் சரவண பவ சரணம் ஓம் சரவண பவ சரணம் ஓம் சரவண பவ சரணம் ஓம் சரவண பவ சரணம். அழகான பழனி
Nanda
जननी
வாசனே அருகாசிநாதனே கையில் கபாலமேந்தும் மயிலை ஈசனே காஞ்சி ஏகனே திருக்கடவோ தேவனே கருணையோடு மார்க்கண்டனை காத்த ஈசனே கைலை வாசனே அருகாசிநாதனே கையில் கபாலமேந்தும் மயிலை ஈசனே காஞ்சி ஏகனே திருக்கடவோ தேவனே கருணையோடு மார்க்கண்டனை காத்த திருவேங்கவா திருப்பாடலீஸ்வரா திருவடியை நாவு கரசை காத்தவா பிள்ளை கூத்தனே சிவகாமினேசனே திருப்பதி வாழும் சிவலோகனே கைலை வாசனே அருகாசிநாதனே கையில் கபாலமேந்தும் மயிலை ஈசனே காஞ்சி ஆருரரசே மனுநீதி காத்தவனே ஆலங்காட்டாளே திருநீலகண்டனே ஆருரரசே மனுநீதி காத்தவனே ஆலங்காட்டாளே திருநீலகண்டனே அமுதூந்திர திருச்செங்காட்டம் கொடி திருத்தொண்டனின் பிள்ளை கரிகேட்டவா ஆளவாயனே மாடல் கூட நின்றவா அங்கை தண்ணி மகிழ ஆட செய்தவா வீடு அருளவே தினநாடி செல்லியே விளையும் சிவயோகம் துளையும் சிவமயமே கைலை வாசனே அருகாசிநாதனே கையில் கபாலமேந்தும் மயிலை ஈசனே காஞ்சி ஏகனே திருக்கடவோ தேவனே கருணையோடு மார்க்கண்டனை காத்த ஈசனே கைலை வாசனே அருகாசிநாதனே கையில் கபாலமேந்தும் மயிலை ஈசனே
அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன்னருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்தெங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பசு தங்கம் புது வெள்ளி மாணிக்க மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா. விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் காயும் கிடைக்காதம்மா. 15 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேணுமா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமா. உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயந்தி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன்.
மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவே, கருங்கல்லானாலும் தனியை மலையில் கல்லாவே, கருங்கல்லானாலும் தனியை மலையில் கல்லாவே, பசும்புல்லானாலும் முருகன் நல்லான் பூவாவே, நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவே. பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னானே, பண்பூவானாலும் சரவண பொய்கை பூவானே, பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னானே, பண்பூவானாலும் சரவண பொய்கை பூவானே, தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே, தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே, மனம் விட்டானாலும் முருகன் அருளான் முத்தாவே, நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவே. சொல்லானாலும் ஓமன் கொடுக்கும் சொல்லானே, பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையானே, சொல்லானாலும் ஓமன் கொடுக்கும் சொல்லானே, பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையானே, அருளுண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவே, அருளுண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவே, தனி உயிரானாலும் முருகன் நல்லால் பொய்யாவே, நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவே, கருங்கல்லானாலும் தனியை மலையில் கல்லாவே, பசும்புல்லானாலும் முருகன் நல்லால் பூவாவே, நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே.
சங்கரா நாத சரீராபரா
சிறப்பாக நம்மளது சரஸ்வதி பூஜை தினத்திலும் ஒரு நல்லதொரு இசை கச்சேரியை எங்களுக்கு தாய்மூகாம்பே அம்மா நாளைய டிவோட்டீஸ் மற்றும் கமிட்டி உறுப்பினர் அத்தனை பேருக்கும் ஒரு 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம் எக்ஸலண்டா 3 ஆர்டிஸ்டும் மினிமம் மியூசிக் இருந்தால் கூட அது தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கம்போசிஷன் ஒரு நல்ல ப்ரோக்ராம் எங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கீங்க. அது வருடம் நம்ம தரங்கணி இசைக்குழு ஆலயத்தில் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்வு தொடர வேண்டும். நம்முடைய பயணம் தாய் மூகாம்பிகை அம்மன் அருளால் நீண்ட காலம் நீண்ட ஆயுளுடன் ஆயுள் ஆரோக்கியத்துடன் தொடர வேண்டும் என்று தாய் மூகாம்பிகை பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பிக்கொண்டு இந்த நவராத்திரி நிகழ்வான இன்று நவராத்திரி நிகழ்வை இன்று பூர்த்தி செய்கிறோம். நாளை விஜயதசமியை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு வினாவிடை நிகழ்ச்சி இருக்கிறது. நடுவர் உட்பட 18 பேர் அவையவர்கள் நாளை பங்கு பெற உள்ளனர். மேலும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக விஜயதசமிக்காக புதிய மாணவர்களை சேர்க்கும் பொருட்டு அவர்களுக்கு ஆலயத்தில் ஸ்பெஷலாக பிரார்த்தனை செய்து அவர்களை பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போது விஜயதசமி நாளை நமது அர்ச்சகர் ஆலயத்தில் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளார். ஆலய நிர்வாகம் மூலம் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் சுற்றம் சூழல் உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிவித்து யார் யார் நாளை பள்ளி சேர்க்க இருக்கிறார்களோ புதிய மாணவ மாணவிகளை அழைத்து வந்து அம்மனின் அருளாசியை பெற்று அவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்க உள்ளார்கள். அதையும் பெற்றுக்கொண்டு பள்ளியில் சேர்க்குமாறு ஆலய நிர்வாகம் சார்பில் மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எவ்வொரு வருடம் இந்த மாதிரி நவராத்திரி நிகழ்ச்சிக்கு நிறைய கலைஞர்களை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்ப்பதோடு அனைவரும் வந்திருந்து ஆலயத்தில் அம்மனியின் தரிசித்து கலை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து எங்களுடைய ஆலய வளர்ச்சிக்கு பெருவுதவி செய்யுமாறு ஆன்மீக அன்பர்களை இந்த நிகழ்வின்
ஒளிப்பதிவின் மூலம் பங்கு பெறும் உலகளாவிய அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் ஆலய நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுத்து அந்தந்த வருடம் நாங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்து போடுறோம். அதுக்கு ஆர்டிஸ்ட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய டோனர்ஸும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்களுடைய கமிட்டி உறுப்பினர்களும் எங்களுக்கு முழு ஆதரவு தராங்க. ஈவன் பிரசாதம் தயாரிப்போர் உட்பட அர்ச்சகர் உட்பட அனைத்து நிர்வாகங்களும் ஒன்றாக இணைந்து இந்த சக்கரத்தை சுற்றி நாம் 10 நாள் காரியத்தை நல்லபடியாக ஒப்பைத்து முடித்துள்ளோம். இந்த வருடம் இதே மாதிரி ஆண்டாண்டு காலமும் செய்து வருவதற்கு எங்களுக்கான அனைத்து உதவிகளையும் பேருதவிகளையும் இந்த ஊரில் இருந்து வெளியூரில், வெளிமாநிலத்தில், வெளி மாவட்டத்தில், வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் நண்பர்கள் அனைவரும் முழு ஆதரவு தந்து நமது ஊர், நமது ஆலயம், நமது தாய் மூகாம்பி என்ற ஒரு பாசப்பிணைப்போடு எங்களுக்கு எல்லாம் நல்ல உதவிகளை நீங்கள் பொன்னாகவும் பொருளாகவும் பணமாக நேரில் கைங்கரியமாகவும் எப்படி எந்த ரூபத்தில் அம்மனுக்கு சமர்ப்பிக்க தோணுகிறதோ அந்த ரூபத்தில் சமர்ப்பித்து ஆலயத்தை மேலும் மேலும் இன்னும் நல்ல வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்று அம்மனை மிகவும் நல்ல ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அம்மனை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா அம்மா நம்ம நல்லா பார்த்துக்குவாங்க. வீட்டில் இருக்கிற அம்மா மாதிரி தான் அம்மா நம்ம தொந்தரவு பண்ணாமல் தான் அம்மா நமக்கு நிறைய சமைச்சு போட்டு நல்லா பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவும் ரொம்ப நம்ம எல்லாரும் குழந்தைகள் அவங்க அம்மா, அதனால அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாரும் நல்லபடியாக இருப்போங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த இன்னிசை நிகழ்ச்சியோட இந்த நவராத்திரி நிகழ்வை வெற்றிகரமாக முடித்துக் கொள்கிறோம். நாளை விஜயதசமி நிகழ்வுக்கு அனைவரும் தவறாமல் வந்திருந்து, ஏன்னா நிறைய பேருக்கு லீவு இல்லை, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தது, மழையெல்லாம் இருந்தது. இப்போ எதுவுமே இல்லை, நாளைக்கு எல்லாமே ஃப்ரீ. அதனால் நாளைக்கு எல்லாரும் ஒத்துழைப்போடு ஆலயத்தில் இந்த நிகழ்வு பூர்த்தியை நல்லபடியாக முடித்து தருமாறு ஆலய நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை குறித்து